السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 113. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 113ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் நல்வழியை அல்லது தீய வழியை உருவாக்கியவர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாலு சாலிஹீனுடைய 113ஆம் நாள் பாடத்துல நாம் 2 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸ் நபியின் உரையாடல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸினுடைய ஒரு பாதி விஷயத்தை, ஒரு பாதி தர்ஜுமாவை நம்ம முந்தைய பாடமான அந்த 112ஆம் பாடத்திலேயே நம்ம பார்த்தாச்சு. பார்க்காதவர்கள் அந்த காணொளியை நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் பரக்கத்தாக்கி தருவானாக. அப்போ அதில் நம்ம பாதி விஷயத்தை சொல்லிட்டோம். அப்போ அதனுடைய முழுமையாக நம்ம இந்த 113ஆம் பாடத்துல அந்த ஹதீஸை நம்ம முழுமையாக நிறைவு செய்வோம். இப்போ அந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு உரையாடல் செய்வாங்க. சதக்காவை நீங்கள் கொடுங்கள் என்பதாக ஒரு உரையாடல் செய்து, அந்த சதக்காவை கொடுப்பது மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல யாரெல்லாம் நல்ல காரியத்தை செய்கிறார்களோ அவருக்கான கூலி அவருக்கு உண்டு. அந்த நல்ல காரியத்தை பின்பற்றி அவரை பின்பற்றி யாரெல்லாம் அவருக்கு பின்னாடி செய்கிறாங்களோ அவருக்கும் அந்த கூலி உண்டு. அதுபோல இந்த உலகத்துல யாரு தீய காரியத்தை செய்கிறாரோ அவருக்கான தண்டனை என்பது அவருக்கு கிடைக்கும். இன்னும் அந்த தீய காரியத்தை அவருக்கு பின்னர் யாரெல்லாம் பின்பற்றி அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கார்களோ அவர்களுக்கும் அந்த தீமையானது போகக்கூடியதாக இருக்கும். அப்போ என்ற இந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உரையாடலின் மூலமாக இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லி தருவாங்க. அதற்கான முழுமையான விளக்கத்தையும் தர்ஜிமாவையும் அங்கு சொல்லப்படக்கூடிய அந்த செய்தி சுருக்கத்தையும் நம்ம இந்த ஹதீஸை வாசிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இப்போ இதுதான் முதலாவது ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸ் என்பது இரத்தத்தில் ஒரு பங்கு என்ற தலைப்பின் கீழ் நாம் அமைத்திருக்கின்றோம். இப்போ இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்துல யாரெல்லாம் அநியாயமான முறையில கொல்லப்படுகிறார்களோ அந்த உயிருக்கான, அந்த உயிரினுடைய இரத்தத்தில் ஒரு பங்கானது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனான ஹாபில் என்பவரின் பக்கம் அது சேரக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கான பாவம் அவரின் மீது சேரக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்தான் அந்த உலகத்திலேயே கொலை செய்தவரில முதலாவது கொலை செய்தவராக அவர்கள்தான் இருக்கின்றார்கள் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல பதிவு செஞ்சு தருவாங்க. இதனுடைய கூடுதல் விளக்கத்தையும் அந்த தர்ஜுமாவையும் நம்ம ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 2 ஹதீஸுகளை பற்றி மட்டும்தான் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். அப்போ இந்த ஹதீஸ்ல இந்த ஃபஜ்ஜா என்பதுல இருந்து நம்ம இன்றைய பாடத்தை நம்ம வாசிக்கணும். அப்போ இதுவரைக்கும் நம்ம முந்தைய பாடத்துல நம்ம இதற்கான அர்த்தத்தையும் விளக்கத்தையும் நான் முழுமையாக முந்தின பாடத்துல நம்ம பார்த்தாச்சு. இப்போ இன்னொரு வாட்டி அதுல என்ன சொன்னாங்க என்பதை ஒரு சுருக்கமான விஷயமாக நம்ம பார்ப்போம் வாங்க. அப்போ ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்க ஒரு நடு வெயிலில் ஒரு நடு மதியம், அந்த மதிய சமயத்துல நாங்க இருந்தோம்.
அப்போ ஒரு கூட்டம் வந்தது. எப்படிப்பட்ட கூட்டம் சொன்னா, ஆடை இல்லாத நிலையில ஒரு கம்பளி போர்வையை போர்த்திய நிலையில அந்த நிலையில வரக்கூடியவர்களாக ஒரு கூட்டம் என்பது வந்தது. அப்ப அந்த கூட்டம் என்பது அதுல பெரும்பாலானவர்கள் முதறு கூட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். இன்னும் அதுல அனைத்து மக்களும் முதறு கூட்டத்தை சார்ந்தவர்களாக தான் இருந்தார்கள் என்பதை சொன்னாங்க. அப்போ அவர்களுடைய இருக்கக்கூடிய அந்த வறுமையை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் வாடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகம் வந்து மாறி போயது. அப்போ போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள போனாங்க. வீட்டுக்குள்ள போய் திரும்ப அந்த வீட்டில இருந்து வெளியேறினார்கள். வெளியேறி பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் பாங்கு கொடுங்கள், நீங்கள் இகாமத்தை கூறுங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்போ அதுபோலவே பிலால் ரதியல்லாஹு அன்ஹு பாங்கு கொடுத்தாங்க. அப்புறம் இகாமத்து சொன்னாங்க. பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். அந்த தொழுகை முடிஞ்ச உடனே அவங்க ஒரு சின்ன உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரையில யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் என்பதாக இந்த 2 ஆயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உரையில சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களிலிருந்து ஒரு மனிதர் அவருடைய தீனாரிலிருந்து சதக்கா கொடுக்கட்டும், இன்னும் அவருடைய திர்ஹத்திலிருந்து சதக்கா கொடுக்கட்டும், இன்னும் அவருடைய ஆடையிலிருந்து சதக்கா கொடுக்கட்டும், இன்னும் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த கோதுமையினுடைய ஒரு அளவினாலும் அவர் சதக்கா கொடுக்கட்டும், அல்லது அவர் தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த பேரித்தம்பழங்களுடைய ஒரு அளவிற்காவது அவர் சதக்கா கொடுக்கட்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த பேரித்தம்பழம் கூட அவர்கள் இல்லைன்னு சொன்னா ஒரு பேரித்தம்பழத்துல இருந்து ஒரு துண்டாவது, ஒரு சின்ன பகுதியாவது அவர் சதக்காவாக கொடுக்கட்டும், தர்மமாக கொடுக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இதுவரைக்கும் முந்தின செய்தி பார்த்தாச்சு. இதற்கப்புறம் என்ன நிகழ்ந்ததுன்னு சொன்னா பாருங்க. ஃபஜாஅ ரஜுலுன் மினல் அன்சாரி சஹாபாக்களில் இருந்து ஒரு மனிதர் வந்தார். சுர்ரத்தின் ஒரு பையை கொண்டு வந்தார். சுரத்னா ஒரு பை, நம்ம சாமான்லாம் எடுத்துட்டு போமா இல்லையா, பொருட்கள்லாம் போட்டு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பை. அந்த பையை கொண்டு வந்தார். காதத் கஃபுஹு, அவருடைய கஃபு நெருங்கியது. கஃபுனா என்னது? இந்த உள்ளங்கை, இந்த கையில் இருக்கக்கூடிய அந்த உள்ளங்கை இருக்குதா இல்லையா, அந்த விரல் அல்லாத மற்ற பகுதி நம்ம உள்ளங்கை, அந்த உள்ளங்கையானது நெருங்கியது. தஅஜிஸு அன்ஹா, அந்த பையை விட்டும் இயலாமல் ஆகுவதை நெருங்கியது. அப்போ அந்த கை வந்து அந்த பையை தூக்க முடியாத அளவுக்கு தூக்கிட்டு வராங்க. அந்த அந்த பையை தூக்க முடியாத அளவிற்கு இருக்கு. அப்போனா அந்த பை அவ்வளவு வெயிட்டாக தன்னால் முடிந்த எல்லா பொருட்களையும் எடுத்து அவருடைய சொத்துக்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்து போட்டு அவர் கொண்டு வராரு. அதன் காரணமாக அவர் கை இயலாமல் அளவுக்கு, தூக்க முடியாத அளவிற்கு ஒரு பையை கொண்டு அவர் வருகிறார். பல் மாறாக சொல்றாங்க, அது அஜஸத், திட்டமாக அவருடைய உள்ளங்கை இயலாததாக ஆகிவிட்டது. அந்த பையை தூக்கவே முடியாம அவர் ஆயிட்டாரு. அந்த பைய அவரால் தூக்கவே முடியல, அந்த அளவிற்கு அது சரியான வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சும்ம பிறகு ததாபஅன் நாசு, மக்கள் தொடர்ந்தார்கள். ஹத்தா, இறுதியில் எதுவரை என்று சொன்னால் ரஅய்து, நான் பார்த்தேன். யாரு சொல்றா? அறிவிப்பாளரான ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்போ நான் பார்த்தேன், கௌமைனி மின் துஆமின் வ சியாபின், உணவிலிருந்தும் இன்னும் ஆடைகளிலிருந்தும் 2 குவியல்களை நான் பார்த்தேன். அப்போ 2 குவியல்களை நான் பார்க்கிற வரைக்கும் மக்கள் பின்பற்றி வந்தாங்கன்னா என்ன, இந்த அன்சாரி சஹாபாக்கள்ல இருந்து ஒரு சஹாபி இப்படி ஒரு விஷயத்த பண்ணோன்னே, பை நிறைய இருக்கக்கூடிய ஜாமாவை தூக்கி வச்ச உடனே அதை பின்பற்றி மக்களும் தன்னால் முடிந்த எல்லா விஷயத்தையும் கொண்டு வராங்க. மக்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கோதுமை, அந்த பெருத்தம்பழம், தனக்கு முடிந்த பொருட்கள், காசுகள், உடைகள் என்று சொல்லப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் மக்கள் ஒவ்வொன்றாக கொண்டு வராங்க. அது 2 குவியல்களாக, அந்த உணவு குவியல் ஒண்ணு, ஆடை குவியல் ஒண்ணு என்று இந்த ஆடையினாலும் உணவினாலும் சேர்ந்த ஒரு 2 குவியல்களை நான் பார்த்தேன் என்பதாக ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்ப 2 குவியல் அளவுக்கு மக்கள் கொண்டு வந்துட்டாங்க. ஹத்தா, இறுதியில் ரஅய்து, நான் பார்த்தேன், வஜ்ஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை நான் பார்த்தேன். யதஹல்லலு, அது மின்னியது, அது மின்னுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் ஜொலித்து கொண்டு இருந்தது. கஅன்னஹு முத்ஹபத்துன், ஒரு மின்னக்கூடிய தங்கத்தை போல, நிச்சயமாக அவர் ஆகுவதை போல. ஒரு தங்கம் எந்த அளவு ஜொலிக்குமோ
நம்ம தங்கம் வெள்ளியெல்லாம் எப்படி ஜொலிக்குமோ கீழே வச்சா அது போன்ற ஒரு ஜொலிப்பினை, அது போன்ற ஒரு பிரகாசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் கொண்டதை நான் பார்த்தேன் என்று ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சமயம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சன்ன, யார் நடைமுறைப்படுத்தினாரோ ஃபில் இஸ்லாமி, இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் யார் நடைமுறைப்படுத்தினாரோ, சுன்னத்தன் ஹசனத்தன், ஒரு நல்ல நடைமுறையை யார் நடைமுறைப்படுத்தினாரோ, பலஹு அஜ்ருஹா, அந்த சுன்னத்தினுடைய கூலி என்பது அவனுக்கு இருக்கும். வ அஜ்ரு மன் அமில பிஹா மின் பஅதிஹி, அவனுக்கு பின்னால் அந்த காரியத்தை யார் அமல் செய்வாரோ அவருடைய கூலியும் அவனுக்கு இருக்கு, அவனுக்கு உள்ளது. ஒருத்தன் ஒரு சுன்னத்தான காரியத்தை உண்டாக்குறான்னு சொன்னா அதுக்கான கூலி அவனுக்கு இருக்கும். அவனுக்கு பின்னாடி யாரெல்லாம் அந்த சுன்னத்தான காரியத்தை செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ அவருடைய கூலி இவனுக்காக இருக்கும் என்பதுதான் இங்க சொல்ல வராங்க. மின் கைரி ஐயின் குஸ மின் உஜூரிஹிம் ஷைஉன், அவர்களுடைய கூலிகளில இருந்து எந்த ஒன்றையும் குறைப்பது இன்றி கூலி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒமன் சன்ன, இன்னும் யார் நடைமுறைப்படுத்தினாரோ ஃபில் இஸ்லாமி, இந்த இஸ்லாம் மார்க்கத்தில், சுன்னத்தன் செய்யத்தன், ஒரு கெட்ட நடைமுறை யார் நடைமுறைப்படுத்தினாரோ, கான அலைஹி விஸ்ருஹா, அந்த காரியத்தின் பாவமும் அவன் மீது ஆகியிருக்கக்கூடியதாக இருக்கும். வபிஸ்ரு மன் அமில பிஹா பஅதிஹி, அவனுக்கு பின்னால் அந்த காரியத்தை யார் செய்வாரோ அவருடைய பாவமும் அவனுக்கு ஆகிவிடக்கூடியதாக இருக்கும் என்பதாக நமக்கு சொல்லித் தராங்க. மின் கைரி ஐயன் குஸ மின் அவுஸாரிஹிம் ஷைஉன், அவர்களுடைய தண்டனைகளிலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் குறைப்பது இன்றி, எந்த ஒரு விஷயத்தையும் குறைப்பது இன்றி அவனுக்கு ஆகக்கூடியதாக இருக்கும், தண்டனை ஆகக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு கெட்ட விஷயத்த ஒருத்த விசாரத்துல செஞ்சா அதற்கான தண்டனை அவனுக்கு கண்டிப்பா உண்டு. அப்போ அந்த கெட்ட விஷயத்திற்கு அல்லாஹு தஆலா என்ன தண்டனையை நிர்ணயிச்சிருக்கிறானோ, என்ன தண்டனையை கொடுக்க அவனுக்கு நாடுகிறானோ அந்த தண்டனையை அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் அது மட்டும் கிடையாது, அவன் அந்த செயலை செஞ்சுட்டு போயிடுவான். அந்த செயலுக்கு பின்னால் அதே செயலை எவன் தொடர்ந்து செய்கிறானோ, இப்ப யார் அவனுக்கு பின்னாடி மறுபடியும் அந்த செயலை செய்கிறார்களோ அவர்களுக்கும் அதே தண்டனை, அவர்களுக்கும் அதே வேதனைகள் கொடுக்கப்படும், அதுல இருந்து கொஞ்சமும் குறைக்கப்படாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல முழுமையாக சொல்லி தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள் என்பதாக சொல்லி தருகிறார்கள். அப்போ பாருங்க, இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ என்ன பாடம், இந்த நன்மையான காரியத்தை ஒருவன் செய்தால் அல்லது தீமையான காரியத்தை ஒருவன் செய்தால் என்று சொன்னால் அவனுக்குரிய விஷயத்தில் பற்றி ஃபீமன் சன்ன சுன்னத்தன ஹசனத்தன செய்யாத்தன் என்ற இந்த பாடத்தின் கீழ் இது பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 3 வரியில ஒரு விஷயத்தை சொன்னாங்க. எவன் இந்த உலகத்துல நல்ல காரியம் செய்யறானோ அவனுக்கு அதற்கான கூலி என்பது இருக்கும். எவன் இந்த இஸ்லாம் மார்க்கத்துல ஒரு கெட்ட காரியத்தை செய்யறானோ அவனுக்கான வேதனை என்பதும் அவனுக்கு இருக்கும். அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களுக்கும் நன்மைகளும் அவர்களுக்கான கூலி இருக்கும். நன்மையான காரியமானதா அந்த கெட்டவனை பின்பற்றி, அந்த கெட்ட காரியத்தை பரப்பியவனை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள், அவனுக்கு கிடைக்கக்கூடிய அதே தண்டனையானது அவர்களுக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதுல இருந்து கொஞ்சமும் குறைக்கப்படாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? அப்போ இந்த ஒரு விஷயத்திற்காக தான் இந்த பாடத்துல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. அப்போ ஒருத்தவன் நன்மையை செஞ்சா இப்படிப்பட்ட ஒரு கூலி அவனுக்கு கிடைக்குது, ஒருத்தவன் தீமையை செய்தால் இப்படிப்பட்ட ஒரு கூலி அவனுக்கு கிடைக்குது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல நமக்கு இந்த பாடத்திற்கு தோதுவாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி நபியின் உரையாடல் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது என்று சொல்றாங்க. இப்ப பாருங்க, இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சில வார்த்தைகளுக்கான அந்த அர்த்தத்தையும் அதை எப்படி வாசிக்க வேண்டும் என்ற முறையையும் நமக்கு கற்றுத்தராங்க. பாருங்க, கௌலுஹு முஜ்தாபின் நிமார், முஜ்தாபின் நிமார் என்ற சொல்லாகிறது. ஹுவ அதுவாகிறது, பில் ஜீமி, ஜீமை கொண்டு சொல்ல வேண்டும். ஜீம் இருக்குதா, முஜ்தாபு ஜீமை கொண்டு சொல்ல வேண்டும். வபஅதல் அலிஃபி பாஉன், அலிஃபிற்கு பின்னால், அந்த அலிஃபிற்கு பின்னர் பாவை வைத்தும் சொல்ல வேண்டும். பாஉல் முவஹ்ஹதத்தின், அப்போ
ஒற்றை புள்ளி வைக்கப்பட்ட அந்த பாவை வைத்தும் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அலிஃபுக்கு பின்னர் அந்த ஒரு பா போட்டிருக்கா, இந்த பாவுக்கு ஒற்றை புள்ளி வச்சிருக்கு. இப்ப ஒற்றை புள்ளி பெற்ற பாவாக இந்த அலிஃபிற்கு பின்னல் இருக்கணும். அப்படி வாசிக்கணும் என்பதாக சொல்றாங்க. ஒன் நிமார், இன்னும் நிமார் என்று சொல்லாகிறது ஜம்உ நமிரத். அப்போ நமிரத் என்று சொல்லப்படக்கூடிய அதனுடைய பன்மையாக தான் நிமார் என்பது அமையுதுன்னு சொல்றாங்க. அப்ப நமிரத்னா போர்வை, நிமார்னா போர்வைகள் என்று அர்த்தம். சரிங்களா? அப்போ ஒரு போர்வை போர்த்தக்கூடிய ஒரு போர்வை இருக்குதா இல்லையா, அதுக்குதான் நம்ம நிமார் போர்வைகள் என்று சொல்வோம். வஹிய இன்னும் அதுவாகிறது கிசா மின் சூஃபின், கம்பளியில் இருந்து ஒரு போர்வையாக இருக்கு. முகத்தத்துன், கிழிக்கப்பட்டதான கம்பளியிலிருந்தும் ஒரு போர்வை. அப்ப கிழிந்த ஒரு கம்பளி போர்வை என்ற அர்த்தத்திற்கு அது வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வமஅனா முஜ்தாபைஹா, அந்த முஜ்தாபைஹா என்பதனுடைய அர்த்தமாகிறது அதாவது லாபிசிஹா, அதை அவர்கள் அணியக்கூடியவர்களாக இருப்பார்கள். கத ஹர்குஹா, திட்டமாக அதை கிழித்து கொண்டார்கள். ஃபிர் ஊசிஹிம், அவர்களுடைய தலைகளிலே அதை கிழித்து கொண்டார்கள். அப்போ அவர்களுடைய தலைகளில அதை கிழித்து கொண்டவர்களாக அவர்கள் அதை அணியக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற இந்த அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அடுத்தபடியாக ஒல் ஜவுபு, இன்னும் இந்த ஜவுப் என்ற அந்த சொல்லாகிறது அல் கத்அ, துண்டிப்பது என்ற அர்த்தம். அப்ப துண்டிப்பதுனா ஜவுபுன்னு சொன்னா ஒரு டவல், இப்ப பெரிய டவல் கிடையாது. அல் கத்அ, இப்போ துண்டிக்கப்பட்ட ஒரு டவல். துண்டிக்கப்பட்ட டவல்னா சின்ன ஒரு டவல் இருக்குமா இல்லையா, டவலை கொஞ்சம் பாதியா ஒரு காவாசி கிழிச்சு யூஸ் பண்ணுவாங்களா இல்லையா, அது போன்ற ஒரு டவலுக்கு தான், அது போன்ற ஒரு துண்டுக்கு தான் நம்ம இந்த ஜவுபு என்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. வமின்ஹு, அந்த ஜவுபிற்கு கத்ஆ என்னும் பொருளாகும், என்பதில் இருந்து உள்ளதாக இருக்கும். கௌலுஹு தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹுடைய சொல்லாகிறது. வஸமூத் அல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாதி, வஸமூத் இன்னும் சமூதார்கள், அல்லதீன அவர்கள் எத்தைகள் என்று சொன்னால், ஜாபு ஸஹ்ர பில் வாதி, பள்ளத்தாக்கில் பாறைகளை குடைந்தார்கள். அப்ப அதன் அர்த்தத்துல தான் இந்த ஜவுப் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்றாங்க. அதாவது நஹதூஹு, அதை அவர்கள் நோண்டுவார்கள், அதை அவர்கள் சுரண்டுவார்கள். வகதஉஹு, இன்னும் அதை அவர்கள் துண்டிப்பார்கள் என்ற அர்த்தத்திற்கு இது வரும் அப்படின்னு சொல்றாங்க. வகௌலுஹு தஅம்மர, இன்னும் தஅம்மர என்ற சொல்லாகிறது. ஹுவ பில் ஐனில் முஹ்மலதி, புள்ளி வைக்கப்படாத ஐனை கொண்டு அதாக இருக்கிறது. அதாவது தகய்யர, மாறிவிட்டது என்ற அர்த்தத்திற்கு வரும். அப்போ தஅம்மர வஜ்ஹு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் மாறிவிட்டது என்ற அர்த்தத்திற்கு அது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்றாங்க. வகௌலுஹு ரஅய்து கௌமைனி, ரஅய்து கௌமைனி என்று சொல்லப்படக்கூடிய அந்த சொல்லாகிறது பிஃபத்ஹில் காஃபி, காஃபிற்கு ஃபதஹை கொண்டும் வலம்மிஹா, இன்னும் அந்த காஃபிற்கு லம்மை கொண்டும் சொல்லலாம்னு சொல்றாங்க. அப்ப கௌமைன்னு சொல்லலாம், கூமைனி என்பதாகவும் சொல்லலாம், லம்மை வைத்தும் நம்ம சொல்லலாம். அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்லலாம் என்பதை நமக்கு கற்றுத்தராங்க. அதாவது சுபுரத்தைனி, இரண்டு குவியல். இப்போ ஒரு குவியல், ஒரு குவிச்சு வைக்கிறோமா இல்லையா, ஒரு மண்ணை குவிச்சு வச்சா ஒரு குவியலா இருக்குமா இல்லையா, அது போன்ற ஒரு குவியல், ஒரு இரண்டு குவியல் என்ற அர்த்தத்திற்கு அந்த கௌமீன் என்பது வரக்கூடியதாக இருக்கும் சொல்றாங்க. வகௌலுஹு கஅன்னஹு முத்ஹபத்துன், கஅன்னஹு முத்ஹபத்துன் என்ற சொல்லாகிறது. ஹுவ பித்தாலில் முஅஜமதி, புள்ளி வைக்கப்பட்ட தாலை கொண்டு அது அமைகின்றது. வஃபத்ஹில் யாஇ வபில் பாஇ வஃபத்ஹில் ஹாஇ வல் பாஇல் முவஹ்ஹததி, இன்னும் ஹாவிற்கு ஃபதஹை கொண்டும் சொல்றோம். அப்போ ஹாவிற்கு ஃபதஹ வச்சிருக்கா முத்ஹபத்னு ஹா, அப்போ அந்த ஹாவிற்கு ஃபதஹை கொண்டும் வல் பாஇல் முவஹ்ஹததி, ஒற்றை புள்ளி வைத்த அந்த பாவை கொண்டும் சொல்றோம். ஒற்றை புள்ளி வைத்த அந்த பா, அதை கொண்டும் அதை வாசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. காலஹுல் காலி, இதனை காலி சொன்னார்கள். யார் அவங்க? அயால் என்று சொல்லப்படக்கூடிய காலி அவர்கள் சொன்னார்கள். வகைருஹு, இன்னும் அவர்கள் அல்லாதவர்களும் சொன்னார்கள். வஸஹஃபஹு பஅதுஹும், சில முஹத்திஸுகள் இந்த லஃப்திற்கு நுஸ்ஹா எடுத்து சொல்கிறார்கள், இன்னொரு நுஸ்ஹாவை பதிவு செய்து தருகிறார்கள். வகால, எனவே அவர்கள் சொன்னார்கள், முதுஹுனத்துன், முதுஹுனத்துன் என்பதாக சொன்னாங்க. பிதாலின் முஹ்மலத்தின், அப்போ முஹ்மலத்தான, அப்போ புள்ளி வைக்கப்படாத அந்த தாலை கொண்டு, வலம்மில் ஹாஇ வபின் நூனி, இன்னும் அந்த ஹாவுக்கு லம்மை கொண்டும் இன்னும் அந்த நூனை கொண்டும்
அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு விஷயத்தை இங்கு பதிவு செய்யறாங்க. வகதா அவ்வாறே லபதஹுல் ஹுமைதியு, இமாம் ஹுமைதி ரஹ்மத்துல்லாஹி அலை அன்னவர்களும் இதனை பதிவு செய்தார்கள். அப்போ இந்த முதுகுனத்துன் என்ற இந்த கருத்தை தான் ஹுமைதி இமாம் அவர்களும் பதிவு செய்யறாங்க என்பதை நமக்கு சொல்றாங்க. வஸ்ஸஹீஹுல் மஷ்ஹூரு, பிரபலமான சஹீஹான சரியானது கருத்தாகிறது, ஹுவல் அவ்வலு, அது முதலாவது தான். அப்ப இந்த இரண்டாவதாக ஸஹஹஹு பஅதுஹும் ஃபகால என்பதாக சொன்னாங்களா இல்லையா, அதை விட அதற்கு முன்னதாக வந்ததுதான் சஹீஹானதாகவும் பிரபலியமானதாகவும் இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. வல் முராது பிஹி அலல் வஜ்ஹைனி, இரண்டு வஜ்ஹகளின் மீது, இரண்டு முறைகளின் மீது அந்த லஃப்தை கொண்டு முராதாகிறது, நாட்டமாகிறது, அஸ்ஸஃபாஉ வல் இஸ்தினாரா என்பதாக சொல்றாங்க. அதாவது ரெண்டு வஜ்ஹிலேயுமே அந்த லஃப்தை கொண்டு மானா சஃபா இஸ்தினாரா தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ரெண்டு வஜ்ஹின் அடிப்படையிலனா என்ன சொல்ல வராங்கன்னா, முதல் வஜ்ஹு முதுஹபத்துன் என்பது, இரண்டாவது வஜ்ஹு முதுஹுனத்துன் என்பது. இந்த ரெண்டு வஜ்ஹிலேயும் இந்த லஃப்தை கொண்டு முராதாகிறது அஸ்ஸஃபாஉ வல் இஸ்தினாரத்து. சஃபானா தெளிவு, ஒரு தண்ணியை பார்க்கிறோம் அது அப்படி தெளிவா இருக்குது, அப்படி தெளிவாக இருக்குதா இல்லையா, அந்த ஒரு விஷயத்திற்கு தான் சஃபான்னு நம்ம சொல்லுவோம். வல் இஸ்தினாரத்து, இஸ்தினாரத்துன்னு சொன்னா இப்போ ஒரு பிரகாசம், எப்படிப்பட்ட பிரகாசம்னா இப்ப நெருப்பு எரியுது, அந்த நெருப்பு எரியும் பொழுது ஒரு பிரகாசம் வருமா இல்லையா, ஒரு வெளிச்சம் வருமா இல்லையா, அந்த வெளிச்சத்திற்கு தான் இஸ்தினாரான்னு சொல்றோம். அந்த நூறு, அந்த வெளிச்சத்திற்கு தான், அந்த ஒளிக்கு இஸ்தினாரான்னு சொல்லுவோமா இல்லையா. இப்ப அப்படிப்பட்டதாக ஒரு தெளிவாக ஒரு பிரகாசமான மிக்க நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் மாறியது என்பதை நமக்கு இங்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இதனுடைய அர்த்தத்திற்கு அது வரக்கூடியதாக இருக்கும் என்பதாக சொல்லி நமக்கு இந்த ஹதீஸை நிறைவு செஞ்சு தராங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த 172வது ஹதீஸை நம்ம வாசிப்போம் வாங்க. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, வான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், மஸ்ஊத் என்பவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்குன்னு சொல்றாங்க. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அவர்கள் சொன்னார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கால அவர்கள் சொன்னார்கள், லைஸ மின் நஃப்ஸின், ஒரு உயிரிலிருந்து இல்லை, துக்தலு துல்மன், இந்த இடத்துல துஃப்தலு என்பதாக போட்டிருக்கிறாங்க, இது தவறு சரிங்களா, இங்க காஃப் வரணும், பிரிண்டிங் மிஸ்டேக். துக்தலு, அநியாயமாக கொல்லப்பட்ட எந்த உயிரிலிருந்தும் இல்லை, இல்லா கான அலபனி ஆதம் அல் அவ்வலி, முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனின் மீது அது ஆகியிருந்தே தவிர அது இல்லை. எது, கிஃபுலும் மின் தமிஹா, அந்த நப்சிற்கான, இந்த ஹாவுடைய நப்சபாது போகுது, அந்த உயிருடைய இரத்தத்திலிருந்தும் ஒரு பகுதி, இரத்தத்திலிருந்தும் ஒரு பங்கானது, லிஅன்னஹு, ஏனென்று சொன்னால், கான, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் ஆகியிருந்தார்கள், அவ்வல மன் சன்னல் கத்ல, கொலையை நடைமுறைப்படுத்தியவர்களில் முதலாம் நபராக அவர்களாக இருந்தார்கள். அதன் காரணமாக அவருக்கும் இது சேரக்கூடியதாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல ஒரு அநியாயமான முறையில ஒருவர் கொல்லப்படுறாருன்னு சொன்னா, அவர் கொல்லப்பட்டா அவருடைய இரத்தத்துல இருந்து ஒரு பங்கு யாரை சாரும் சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனான காபில் என்பவரை சேர்ந்ததாக இருக்கும். அப்போ அந்த காபில் என்பவர் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த உலகத்திலே முதலாக கொலை செய்தவர் யாரு, அவர்தான். கொலை என்ற ஒரு விஷயத்தை அவர் செய்தவர், அவர்தான் முதலாவது நபர். அப்போ அப்படி செய்ததுனால அவருக்கும் இந்த கொலையிலிருந்து, இந்த உலகத்துல யாரெல்லாம் அநியாய முறையில கொல்லப்படுறாங்களோ, அப்போ அதற்கான ஒரு பங்கு, அவர் ரத்தத்திற்கான ஒரு பங்கு அவரை சார்ந்ததாக இருக்கும். அப்ப இந்த உலகத்துல கொல்லப்படக்கூடிய அந்த நபரை யார் கொலை செஞ்சாங்களோ அவருக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கப்படுமோ, அவருக்கு என்ன பாவம் சேருமோ, அந்த பாவத்திலிருந்து ஒரு பங்கு இவருக்கும் சேரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அவர்தான் முதலாவதாக இந்த உலகத்துல கொலை என்ற செயலை நிகழ்த்தியவர் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இங்க எந்த ஒரு மனிதர் அநியாயமான முறையில கொலை செஞ்சாலும், கொலை செய்யப்பட்டாலும் அவருடைய இரத்தத்திற்கான ஒரு பங்கு அந்த காபில் என்பவரை சார்ந்ததாக இருக்கும்.
அப்போ கொலையை தொடங்கினவர் அவர் தான். அப்ப அவர் செய்த அந்த தீய காரியம் அதன் மூலமாக என்னென்ன விளைவுகள் இருக்குன்னு சொல்றாங்க. அவர் செஞ்ச ஒரு சின்ன ஒரு தீங்கான காரியம், அப்போ அந்த கொலை என்பது முதலாம் நடக்கக்கூடிய ஒரு காரியம் தானே. அப்ப அந்த கொலையை அவர் செய்ததன் காரணமாக இந்த உலகத்துல நிகழக்கூடிய எல்லா கொலைக்குமான அந்த பாவத்திலிருந்து ஒரு பங்கு அவருக்கு போகக்கூடியதாக இருக்குன்னு சொன்னா, அந்த ஒரு தீய செயலை பரப்புவதற்கு முன்னால், ஒரு தீய செயலை செய்வதற்கு முன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இந்த ஹதீஸ்ல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துவதன் மூலமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபின் கீழே, இந்த பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி இரத்தத்தில் இருந்தும் ஒரு பங்கு என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது நமக்கு அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இன்றைய பாடத்துல இந்த 171வது ஹதீஸ் இதையும் நம்ம முழுமையாக நம்ம பார்த்தாச்சு. இந்த 172வது ஹதீஸான இந்த ஹதீஸையும் முழுமையாக நம்ம பார்த்து நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதோட இந்த பாபானது, இந்த பாபு ஃபீமன் சன்ன சுன்னத்தன் ஹசனத்தன் செய்யா என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாபானது நிறைவு செய்யப்படுகின்றது. அப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 20ஆம் பாடமான இந்த பாடத்தை குறித்தான அந்த விஷயங்களையும், அதுல சொல்லப்படக்கூடிய ஆயத்துக்களையும், அதுல சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்களையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.